Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவு இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை இது கொடுக்க போகுது. ஏன்னா நான் பார்த்த ஒரு படம் அப்படின்றது, அந்த படத்தில் மறைமுகமாக இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மூவி ரிவ்யூ கிடையாதுங்க. அந்த படத்துல மெயினா அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, தாய் கிழவி அப்படின்ற ஒரு படத்துல ஃபினான்ஷியலை தான் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா கணவன் இல்லை, அவங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலா பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய உழைப்புல முன்னேறணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்துக்களோட அதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த படம். அப்போ இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. என் மைண்ட்ல ஒரு தாட் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அந்த தாட் சரியா தப்பான்றதை நீங்க தான் சொல்லணும். ஸோ இதில் ட்ராவல் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்துட்டு இதே போல தான். இந்த அம்மா வந்து வயசானவங்க, இவங்க வந்துட்டு பெண், அவர் வந்துட்டு ஆண் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு பணம் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப வந்துட்டு கெட்டிக்காரருங்க. எப்பவுமே அதிகமாக செலவு பண்ண மாட்டார். கரெக்டாக சம்பாதிச்சாருன்னா அந்த சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து அவர் வீட்டில் வந்துட்டு சேகரித்து வச்சுப்பார். கரெக்டாக அந்த பணத்தை வந்து பத்திரமா வச்சுப்பாரு. எந்த செலவும் பண்ண மாட்டார். அதிகபட்சமாக வேற எதுக்குமே வந்து செலவு பண்ண மாட்டார். மேக்சிமம் யாரு கூடயுமே அவர் போக மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, சம்பாரிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு காய்கறி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவார். வீட்டில் போட்டுருவாரு, செய்வாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து தூங்குவார். அப்படிதான் நாங்கள் ஆஃபீஸில் நிறைய டைம் கேட்டிருக்கோம். சரி வாங்க பிரதர், நம்ம வெளியில் போயிட்டு வரலாம், நம்ம வெளியில் எங்கேயா போயிட்டு வரலாம், ஆஃபீஸ் டீ காஃபி குடிக்கிறது கீழே வந்துட்டு போயிட்டு வரலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்போம். இல்லை வந்து டாப்லையாவது ஆஃபீஸில் கொடுக்குற டீ காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, வேணாங்க அதெல்லாம் பழக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நான் டெய்லியும் நான் டீ காஃபி குடிக்கணும்னு எனக்கு தோணும். அதே போல கடையில் எப்பவுமே சாப்பிட மாட்டார். எப்பவுமே அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லைங்க அந்த ருசி கண்டுட்டா நமக்கு அடிக்கடி கடையில் சாப்பிடணும்னு தோணும். அது ஓகே தான், அது நல்ல விஷயம் தான், அது தப்பு கிடையாது. நான் அங்கே தான் போய் சாப்பிடணும் இப்படிலாம் கிடையாது. அவரு திடீர்னு ஒரு நாள் அவர் வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா வச்சுக்கோங்களேன், இது போல் வந்துட்டு என்னால் ஒரு வாரத்துக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, இவர் வீட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனவுடனே நினச்சி லோ சுகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, சுகர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னால் இனி எதுவுமே சாப்பிட முடியாது, நான் எல்லாமே பணம் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நான் சாப்பிட்லான் இருந்தேன், என்ஜாய் பண்ணலான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். அப்போ இதுக்கப்புறம் அவரால் வந்துட்டு அவர் நினைச்சதை சாப்பிட முடியாது. கரெக்டாக இதை மட்டும் தான் சாப்பிடணும், அதை மட்டும் தான் சாப்பிடணும், தேர்ந்தெடுத்து தான் சாப்பிட முடியும். ஆனால் டெய்லி மாத்திரை சாப்பிட்றது அப்படின்றது உறுதியாகி போச்சு. ஸோ இதில் வந்துட்டு அவர் பண்ணது தப்பும் கிடையாது. அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு முழுக்க மணி மைண்டடாக இருக்கார். ஸோ அது வந்துட்டு இந்த படத்துலேயும் நான் பார்த்தேன். நான் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பணம் சேர்த்து வைக்கக்கூடியவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கணும், கோபமாகவே இருக்கணும், அவங்க வந்துட்டு ஆசை பாசங்களை எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது கிளைமேக்ஸில் தான் நம்ம காட்டுவாங்க. அது ஜாலியாக போயிட்டு கடைக்கண்ணிலாம் போயிட்டு படம் பார்த்துக்கிட்டு ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்ச முட்டாய் கட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வேற விஷயம், படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறுக்கமாக இருந்தால் தான் பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ரொம்ப டெக்னிக்கல் மைண்டோட, ப்ராட் மைண்டோட இருந்தாலே நம்மளால வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியும். நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அங்கே போகக்கூடாது, இதை சாப்பிட்டா நமக்கு பழகிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு பழகணும்னா மினிமம் வந்துட்டு ஒரு 21 days அப்படின்றது ஆகணும். அதை விட மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 days நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய லைஃப்ல ஒரு அங்கமாக மாறிடும். அதுவும் மேக்ஸிமம் சைக்காலஜி ரீதியாக இதெல்லாம் சொல்றதுனால, நான் டாக்டர்லாம் கிடையாது, ஸோ சைக்காலஜி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் வந்துட்டு 21 நாள் ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அது நமக்கு வந்து பழகிடும் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த மலைக்கு வந்துட்டு மாலை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, 1 மண்டலம் 1/2 மண்டலம் இந்த மாதிரிலாம் போடக்கூடியவங்க, 48 நாள்லாம் போடக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ரொட்டீன் பழகிடும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எந்த கெட்டது எந்த தப்பான பழக்கம் எல்லாத்தையுமே விட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால அந்த பழக்க வழக்கங்களையும் சேர்த்து விட்டுருவாங்களாம். அந்த கெட்ட பழக்கம் சிகரெட் பிடிக்கிறது, இல்லை வந்து புகைப்பிடிக்கிறது, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, அதையும் சொல்லிடுறேன். மது அருந்துதலும் உடல் நலத்திற்கு கேடு. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த 48 நாட்கள்லையுமே அவங்க வந்துட்டு ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர்லாம் மாலையை போட்டுட்டு என்ன திரும்ப பண்ணுவாங்க, போயிட்டு அந்த வந்துட்டு நம்ம என்ன இதுவாக பண்ணுறோம் அப்படின்னு போட்டு இழுத்துட்டு வந்துருவாங்க. சிலர் மாலையை போட்டு சாயந்தரம் பண்ணுவாங்க. முதல்லலாம் என்ன தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மாலை போட்டு நான்வெஜ்ஜே வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுடைய தொழில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே மருகி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையை போட்டு வந்துட்டு செருப்பே போட மாட்டாங்க. அப்புறம் அவங்க தொழில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ அந்த 48 நாளும் கடவுளை நோக்கி வந்துட்டு நம்ம தவம் இருக்கணும், கடவுளை நோக்கி நம்ம வந்துட்டு விரதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக, கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல. ஏன்னா எனக்கு ஒரு குருசாமி தெரியும், அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு பல வருஷங்கள் போயிட்டாரு. அவர் 48-50 வருஷம் உள்ள அப்படின்றது வந்து போயிட்டு இருப்பாரு. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அதை சொல்கிறேன். சொல்லிட்டு இது ஒரு ஆன்மீக ரீதியாக போகுது, அதை விட்டுருவோம். ஸோ ஒரு பணம் சேர்த்து வைக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து தெளிவாக இருந்தாலே போதும். நம்ம சிக்கனமாக இருந்து அதை கஞ்சத்தனமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து சிக்கனமாக இருந்தாலே போதும். அதாவது நம்ம ஒரு 10 கிலோ வாங்கினாதான் ஓகே அப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வெறும் 2 கிலோ வாங்கலாம். ஃபேமிலிக்கு வந்து 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 கிலோவுக்கு வந்துட்டு ஒரு நாள் 1 கிலோ 1/2 கிலோ எடுத்துக்கிட்டாலும் ஸோ 2 கிலோ வெங்காயம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், முறைச்சிக்கிட்டே இருக்கணும், யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்மளால பணம் சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் இறந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, முழுக்க வந்துட்டு அவங்க தான் அவங்களுடைய சொந்த காலில் தான் நிற்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா முழுக்க சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது, நிறைய கடுமையான வேலைகள் செய்யறது, அதெல்லாம் செஞ்சு சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அது உண்மைதான். ஏன்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க்கு, நிறைய மல்டிபிள் டாஸ்க் பண்ணாதான் நம்மளால பணம் சேர்த்து வைக்க முடியும். ஒரே ஒரு வருமானம் அந்த மாதிரி கூலி வேலைக்கு மட்டும் போயிட்டு இந்த நகையெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருந்தா முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் கணவனும் அதாவது வந்துட்டு பெண் குழந்தையோட கணவனும் வந்துட்டு இதே மாதிரி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தன்னுடைய பெண்ணுக்கு நல்ல வேலை கொடுக்கணும், அவள் கையில் தொழில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னன்னா, உங்களால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியலன்னா சின்ன தையல் கிளாஸ் போங்க. ஸோ கவர்மெண்ட்லேயே நிறைய ஸ்கீம் வருது. இப்போ கவர்மெண்ட் மேபி மாறினுச்சுன்னா அதில் வேற ஸ்கீம் கூட கொண்டு வரலாம். ஸோ பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் அப்படின்றது வரலாம் மேபி. அதனால சொல்கிறேன், நீங்களே இல்லை தனியார் நிறுவனங்களும் இருக்குது, அதில் போய் தையல் கற்றுக்கோங்க. ஸோ சின்னதாக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை சின்ன பிஸ்னஸ் அப்படின்றது நீங்களே வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போலாம் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா மாவு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சின்ன ஒரு டபராவில் தான் வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் 2 கிலோ 5 கிலோ டபராவில் வந்து வித்துட்டு இருந்தாங்க மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 கிலோ வந்துட்டு ட்ரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டு மாவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசு இருந்துச்சு. 100 கிலோ தான் என்னன்னு தெரில. நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நல்லா என்னோட இடுப்பு ஹைட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இதில் போட்டு அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு வறுமையில் இருக்கிறாங்கன்னு அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். பட் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னா, ஓகே இப்போ நல்லா இருக்கிறாங்க, வறுமையில் இல்லை நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்கள பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் உங்களுடைய கையில் நீங்கள் உங்கள் கையை நம்பி இருங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்துட்டு அவங்க கணவன் வந்துட்டு நம்பாதீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை நம்பாதீங்க அப்படின்றது கிடையாது. ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் நடக்குதுன்னா அதை முதல்ல அனுபவிக்கிறது. இப்போ எனக்கு வந்துட்டு காலில் நாய் கீறி விட்டுருச்சு, பல்லு வச்சு கீறி விட்டுருச்சு, அதோட இம்பாக்ட் நான் தான் அனுபவிப்பேன். ஸோ என்ன சார்ந்தவங்களுக்கு அந்த ஒரு பெயின் அப்படின்றது போகாது, அவங்களுக்கு வருத்தம் அப்படின்றது போகும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது தான் போகும். அதனால முதல் இம்பாக்ட் நமக்கு தான். பசி வருதுன்னா ஸோ வந்துட்டு மற்றவங்கள்ட்ட காசு வாங்கி நம்ம கடையில் கொடுக்கணும், ஆனால் அந்த உணர்வு நமக்கு தான் நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம கையில் ஒரு தொழில் அப்படின்றது இருக்கணும், அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கடுகடுன்னு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியான திட்டமிடுதல் இருந்தால் போதும். அந்த பணம் சேர்த்து வைக்கிறதுக்கான நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அண்ட் அதே போல் நான் இப்போ சைடில் வருது பாருங்கள், இந்த பாக்ஸ் அப்படின்றது நான் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸு தாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது லேக்ஸ் ருபீஸ் நம்மளால் வந்துட்டு சேர்த்து வைக்க முடியும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இது போட்டாச்சு, 2 போட்டிருக்கிறோம். இப்படி வந்து ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் டிக் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து 1 லேக் வரைக்கும் இதில் நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு சேமிப்பு இருக்குதுன்னா அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் வீடியோ பண்ணது. நான் ஒரு சேவிங்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு இறங்கிட்டேன். ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் உதவும். நம்ம வந்துட்டு அதை இரட்டி பார்க்குறோம், அதெல்லாம் செகண்டரி. நம்ம போட்டால் சேமிச்சா நம்ம வந்துட்டு போய் ட்ரேடில் தான் போடணும், இல்லை வந்துட்டு நம்ம போட்டால் பேங்க்கில் போட்டு எஃப்டியில் போடணும், ஆர்டியில் போடணும், அதெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 ரூபா சேமிச்சாலும் நீங்கள் சேமிச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பெட்ரோல் இல்லைன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறதையே அந்த வண்டியில் போட்டு வச்சுருந்தா அன்றைக்கி அந்த காசு எடுத்துணும். அதுதான் நமக்கு முதல்ல உதவும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு இந்த பணத்தை இரட்டி பார்க்குறதுக்கு அடுத்ததுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு சேமிக்கிறதும், அதாவது வந்துட்டு நம்ம ஆர்டி எஃப்டி இதெல்லாம் போகிறது தப்புன்னெலாம் நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு போட்டால் அங்கெல்லாம் போனோம்னா பெரிய தொகை போடணும். ஆர்டியில் சின்ன தொகையாக வந்துட்டு போடலாம்.
ஸோ அது பெரிய தொகை அப்படின்றது எஃப்டியில் போடணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு முதல்ல சின்னதுலேருந்து ஆரம்பிப்போமே. முதல்ல இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுவோம். இந்த பாக்ஸை ஃபில் பண்ணால் இந்த பாக்ஸ் மூலிமா நமக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு எஃப்டியில் வந்துட்டு போடலாம். ஸோ இல்லை ஆர்டியில் போடலாம். ஸோ இந்த மாதிரி எஃப்டியில் போடலாம். ஆர்டியில் போட முடியாது, எஃப்டியில் தான் போட முடியும். ஸோ இதெல்லாம் பற்றி எப்படின்னா என்ன, ஆர்டினா என்ன அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த ஒரு பொருளை வந்துட்டு வாங்கிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது இருந்தால் நம்மளால் வந்துட்டு நிறையா பணம் அப்படின்றது சேமிக்க முடியும்.